அக்டோபர் 1ஆம் தேதி ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி குறிக்கப்பட்ட நிலையில தேர்தலை தள்ளி வைக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு அந்த மாநில ஆளும் கட்சியான பாஜக. கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கான தேர்தல் தேதிகளை அறிவிச்சது தேர்தல் ஆணையம். அதன்படி ஹரியானாவுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில வர செப்டம்பர் 5ஆம் தேதி தேர்தல் குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கு. அதோட வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி தேதி செப்டம்பர் 12னும் தொடர்ந்து அந்த மனுக்கள் மீதான ஆய்வு செப்டம்பர் 13 நடைபெறும்னும் செப்டம்பர் 16ஆம் தேதி தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லாதவங்க தாக்கல் செய்த மனுக்களை திரும்ப பெறலாம்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு தொடர்ந்து அக்டோபர் 4 அன்னைக்கு ஹரியானாவோட 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு. இந்த நிலையில தான் தேர்தல் தேதியை மாற்றி வைக்க கோரி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஹரியானா மாநில பாஜக தலைவரான மோகன்லால் படோலி. அந்த கடிதத்துல ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்க அக்டோபர் 1ஆம் தேதிக்கு அடுத்த 2 நாட்கள் விடுமுறை நாட்கள். அதனால இந்த விடுமுறைகளை மனசில் வச்சு தேர்தல் அன்னைக்கு மக்கள் வாக்குப்பதிவு செய்ய போகாம இருக்கலாம். இதனால வாக்கு விகிதம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு காரணம் சொல்லியிருக்காரு படேலி. இதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை 8ஆம் தேதிக்கு மாற்றி வச்சா அது மாநிலத்துல அநேக மக்கள் வாக்களிக்க உதவியா இருக்கும்னு வாக்கு விகிதம் அதிகரிக்கணும்னு காரணம் ஒன்றை சொல்லியிருக்காரு படோலி. ஆனா படோலியோட இந்த கோரிக்கைக்கு ஹரியானா மாநில எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் பெரும்புள்ளியுமான பூபேந்திர சிங் ஹூடா தேர்தல் ஆணையத்தால் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கும் தேதியை மாற்ற வேண்டாம்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். இது ஒரு பக்கம் இருக்க பாஜகவோட இந்த கோரிக்கையும் காங்கிரஸோட எதிர்ப்பையும் உற்று நோக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு. அதாவது வாக்கு விகிதத்தை அதிகரிக்க தான் தேர்தல் தேதி அக்டோபர் 8க்கு மாற்றி வைங்கன்னு கேட்டு வர பாஜகவோட இந்த சப்பை கட்டுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் 5 கோட்டை விட்ட பாஜகவோட வாக்கு விகிதம் 46.11 இறங்கியிருக்கு. அதோட 2019 மக்களவைத் தேர்தல் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 70.34 விழுக்காடு ஓட் ஷேர் இருக்க 10 தொகுதிகளில் பாஜக 58.2 வாக்குகளை வாங்கியிருந்துச்சு. ஆனா இந்த முறை 65% ஓட் ஷேர் இருக்க 5 தொகுதிகளை கோட்டை விட்டுருக்கு அந்த கட்சி. இதனால ரொம்ப கவனமா சட்டமன்ற தேர்தலை அணுக முயற்சித்து வருது பாஜக. இதனாலதான் ஹரியானாவில் அதிக வாக்கு வாங்கி வச்சிருக்க பிஷ்னோய் சமூகத்தினரோட வாக்குகளை குறி வச்சிருக்க அந்த கட்சி. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அடம்பூர், ஃபத்தியாபாத், நல்வா, ரத்தியா, தோஹானா, அந்தபாவலின்னு 6 தொகுதிகளில் பிஷ்னோய் சமூகத்தினர் அதிகம் இருக்காங்க. இந்த சமூகத்தினர் பொறுத்த மட்டில் இந்து நாளிதழில் இருக்கும் முக்தி முகம் என்கிற மாதத்துல ராஜஸ்தான் மாநிலம் பீகானீர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான பிஷ்னோய்கள் வழிபாடுகளுக்காக கூடுவாங்கன்னு சொல்லப்படுது. அதன்படி இந்த பிஷ்னோய்களோட இந்த பண்டிகை தேர்தல் நடைபெற இருக்கும் தேர்தலில் நடக்க இருக்கிறதால பிஷ்னோய்களோட வாக்கு வங்கி எழுந்துடுவோம்னு பயப்படுது பாஜக. இதனாலேயே தேர்தல் தேதி ஒத்திவைக்க பாஜக கோரிக்கை எழுப்பியிருக்கிறதா தகவல்கள் கசிஞ்சு வருது.